அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவிநாசியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கைகலப்பால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டார நகர மற்றும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் அவிநாசி மேற்கு ரதி வீதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதுல பிரச்சனை என்ன பார்க்கும்போது, வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் பழனியப்பன் தலைமை நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அவிநாசி நகர காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுக்கு முறையான தகவல் தராமலும் நகரத்திற்கு சம்பந்தமில்லாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுவதும் குறித்து முன்னாள் நகர பொறுப்பாளர்களான பொன்னுக்குட்டி, ஊடக பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சாய்கண்ணன், வட்டார செயலாளர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் மாணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத்திடம் கேள்வி எழுப்பினர். அப்போது அங்கிருந்த இருதரப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் தொண்டர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுப்பதை கண்டு ஆத்திரமிருந்த கோபிநாத் பழனியப்பன் மேடையில் இருந்து அவசரமாக கீழே வந்து செல்போனை தட்டிவிட்டார். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து கோபிநாத் பழனியப்பன் மேடையிலிருந்து மணமகன் அறைக்கு சென்று விட்டார். அப்போது முன்னாள் நகர தலைவர் பொன்னுக்குட்டி, சேயூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லட்சுமணசாமி, ஊடக பிரிவு செயலாளர் உள்ளிட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்க முற்பட்டு அருகில் இருந்த தண்ணீர் பாட்டல், நாற்காலி இதை தூக்கி வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் திருமண மண்டபத்தில் சிறிது நேரம் கடும் பதற்றம் நிலவியது. இந்த வீடியோ காட்சிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர்.